ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கப்படுது எலக்டோரல் ப்ராசஸ். ஆனால் எலெக்ஷன் வருது. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பாதிக்குமா? இப்போ இந்த இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குல்ல, இன்டர்வியூ, இந்த குரூப் 2 A ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்படுமா? அதெல்லாம் கேட்டிங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இவங்க வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ், ஓகேங்களா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அவங்க வேலையை பார்க்கலாம். யாரோட இதையும் வந்து அவங்க இது பண்ண தேவை. இன்னும் நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை, ஜூன் தான் நோட்டிஃபிகேஷன் வரலாம் சொன்னீங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ட்க்கு அர்த்தமே என்னத்தை சொல்கிறாங்க, அது எலக்ட்ரல் ப்ராசஸ், ஓகேங்களா? எதுவுமே வந்து ஃபார் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ராசஸ் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்றது தான் சட்டமே. இப்போ ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டு எக்ஸாம்ஸ் எதுவுமே நடத்தக்கூடாது, புது நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது, எக்ஸாம்ஸே நடத்தக்கூடாது, எதுவும் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் தெரியுமா, அதாவது அன்பார்லிமெண்ட்ரி ஆக்ட் அப்படின்வாங்க, அந்தமாரி விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க, ஓகேங்களா? அதாவது இது எப்படி கொண்டு போகலான்னா, டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் நடத்திட்டாங்க, எலெக்ஷன் டைமுக்குள்ளே வருது, இந்த டைமில் நடக்குதுனாக்க அவங்க வந்து கேட்டுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் அந்த ஆஃபீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பேசணும். எப்படின்னாக்க எலெக்ஷன் நடக்கிற டேட்ஸில் எக்ஸாம் வைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ டேட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து குரூப் 2 ஏவும் சரி தான், ரிசல்ட் தான் கொடுக்க போகிறாங்க, ஜஸ்ட் ஆன்லைன் ப்ராசஸ், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எங்கே வர போகிறாங்க, எலெக்ஷன் டேட் அன்றைக்கி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வைக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எலெக்ஷன் நடக்கிற டேட்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிஎன்பிசி வந்து அவங்கள்ட்ட ஓகே இந்த டேட்ஸில் நீங்கள் எது பண்ணுறீங்களா, இந்த டேட்ஸில் நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கலாம். ஸோ கவுன்சிலிங் ஒன்றும் பெருசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறதில்ல, ஏன்னா டிஎன்பிசி ஆஃபீஸ் நடக்க போகுது. டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கும் ஓட்டு போகணும் பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் ஓட்டு போட போகணும்ல, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தான் இங்கே மெயினானது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப் 2 ரிசல்ட்ஸ் அவங்க தாராளமாக கொடுக்கலாம். இப்போ என்ன கண்டினியூஸாக 22 ஒர்க்கிங் டேஸ் வைக்காமல் இப்போ உங்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே டேட் என்ன தெரிஞ்சு, லோக்சபா எலெக்ஷன் டேட்ஸ்லாம் தெரிஞ்சு போச்சு, அந்த டேட்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற டேட்ஸில் வந்து நடத்திக்கலாம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 ஒர்க்கிங் டேஸ் தேவைப்படும் கவுன்சிலிங்க்கு. அதுக்கு தகுந்த அவங்க டேட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போட்டாங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். குரூப் 2க்கு குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? இன்டர்வியூ 3 நாள் நடக்க போகுது. இன்டர்வியூ அது பாருன்னு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், மார்ச்சில் முடிஞ்சிடும். இன்டர்வியூ முடிஞ்சிச்சுனாலே அடுத்த கவுன்சிலிங் மட்டும்தான், அது ஒரு நாளில் 2 நாளில் முடிக்க போகிறாங்க டக்குன்ட்டு. அதுவும் சென்னை ஆஃபீஸில் தான் நடக்க போகுது. அது பாட்டுன்னு முடிஞ்சோன்னா அழகாக உங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலமே கன்சல்டேட் மார்க் லிஸ்ட் விட்றாங்க. நெக்ஸ்ட்டு 2 டேஸ் 3 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் விட்டுறலாம். ஏப்ரல் 5ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதிக்குள்ள அவங்க நினச்சா என்ன சொல்ல அடுத்த நோட்டிஃபிகேஷனே அப்டேட் கொடுத்துடலாம், புரியுதுங்களா? அவங்க கொடுக்க முடியும், அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதாவது இந்த இடத்துல நான் தனியால் நான் கெத்துன்னு சொல்ல முடியும் டிஎன்பிசி, புரியுதுங்களா? அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியம். அவங்க எதுக்குன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடத்தணும், அவ்வளோதான். ஓட்டு போடுறவங்க ஓட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். மற்ற டேட்டில் அவங்க நடத்திக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அவங்க டேட்ஸ் அதெல்லாம் பார்த்து நடத்த முடியும். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ குரூப் 2க்கு வந்து 3rd ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கலாம் வேணாமன்ற கன்ஃபியூஷன் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக நினச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் அதுதான், ஓகே? அதுக்கு மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, கேன்சல் பண்ண போகிறாங்களா, வைக்க போகிறாங்களா, வச்சாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வைக்கலாம், ஒன்றே வரும். இதுமாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், யாரும் எதுவும் கவலைப்படணும், உட்காந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த 6 hours a day, அப்புறம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு பேட்செல்லாம் போயிட்டுருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பேட்சை கரெக்டாக முடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாயின் பண்ணி படிங்க, ஃபுல் எஃபர்ட் போடுங்க, உங்களை பெஸ்ட்டை கொடுங்க, சிலபஸை முடிப்போம், என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? படிக்கிறது தான் அல்டிமேட்டு. டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, ஃபுல் கோர்சஸ் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? குரூப் 1 குரூப் 2, குரூப் 1 இல்லை குரூப் 2 குரூப் 2 இல்லை குரூப் 4 எது உங்களுக்கு வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1950 ரூபா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் என்ட்ரி கிடைக்கும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் என்ட்ரி கிடைக்கும். குரூப் 4 ஃபுல் கோர்ஸ் கிடைக்கும். குரூப் 2 பார்த்தீங்கன்னா 1999 ரூபா. குரூப் 4 1999 ரூபா, சரிங்களா? ஜாயின் மாஸ் பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணி அவங்க ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அதை நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து 90% கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுக்கான ப்ரூஃப்லாம் போட்டிருக்கேன் மெயின்ஸில், அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்துன்ட்டு, சரிங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.